உள்ள போகும்போது குறைஷிகளை பார்த்து முஸ்லிம்கள் சொன்னாங்க, இனிமேல் காபாவின் புனிதம் பாதுகாக்கப்படாது, மக்காவின் புனிதம் காஃபிர்களுடைய தலை வெட்டி வீசப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி எல்லாம் இன்னைக்கு தான் காபாவின் கண்ணியம் பாதுகாக்கப்படும். யார் ஹம்சாவை கொன்னாங்களோ, யார் அவங்களுடைய தோழர்களான தல்ஹாவை கொன்னாங்களோ, யார் சஹாபாக்களுடைய இழப்புக்கு காரணமானாங்களோ, முஸ்அபுடைய இழப்புக்கு காரணமானாங்களோ, யார் அத்துணை ஆண்டுகள் 23 ஆண்டுகளுடைய வாழ்க்கையும் இரத்தத்தாலையும் சோகத்தாலையும் பிரிவுகளாலையும் இழப்புகளாலையும் கழிக்க வச்சாங்களோ, அந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கிறாங்க கை கட்டி. ரசூலுல்லாஹ் என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். நபி யூசுஃப்க்கு இருந்த பதவி மாதிரி அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னை பற்றி, நீங்க கண்ணியமானவர் யார் ரசூலல்லாஹ்னு சொல்றாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் சகோதரன் யூசுஃப் எதை சொன்னாரோ அதையே நானும் சொல்கிறேன். எதுக்கு ரசூலுல்லாஹ்க்கு அந்த சூரா இறக்கணும்னு தெரியுதா? இதுக்கு தான். என் சகோதரர் யூசுஃப் சொன்ன வார்த்தையே சொல்கிறேன், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் அன்தும் துலகா, நீங்கள் விடுதலை செய்யப்படுகிறீர்கள், இன்றைய தினம் உங்கள் மீது பழி தீர்க்கப்படாதுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சுத்தமான உள்ளம். அங்கே வெறுப்போ பகைமையோ எதிர்ப்போ அங்கே நிற்காது.